ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னா இங்கே வந்து உழவன் மகன் சிறுதானிய உணவு திருவண்ணி வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மெடப்பாறைக்கிட்ட ஷாப் இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ பசிக்குது, சரி சாப்பிட்டு தோணுச்சு அப்படியே வந்துட்டேன். வாங்க நம்ம கடைக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு என்னென்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசி ஒன்று ட்ரை பார்க்கலாம். என்னடா சாப்பாடு இது? வராது சொல்லுவாரு. ஆனால் என்னென்ன சாப்பாடு இருக்குது? சாப்பாடு வந்து காளான் வாசனை சரி சரி ஓகே. தக்காளி சாப்பாடு சரி 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 ஓகே. வேற ரசம் சாதம் இருக்கும். ஓகே. சாமை அரிசியில் தயிர் சாதம் இருக்கும். சரி சரி தயிர் சாதம் இருக்கும். சாம்பார் சாதம் இருக்கும். சரி சரி. வேறு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் சாதம். கொங்கு ஸ்பெஷலில் கொங்கு நாட்டில் பிரியாணின்னு சொல்கிற மாதிரி அரிசிங்கல் சாதம் இருக்கும். அப்படி வேற தட்டைப்பயிர் சாதம் இருக்கும். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ரெடியாக இருக்குமா? டே பை டே மாறி டே மாறிமா? அப்படியா? சரி ஓகே. சூப்பு டெய்லி ஒரு சூப். அப்படியா அப்படியா சூப்பர் சூப்பர் சூப்பர். பருத்தி பால் இருக்கும். வேற தேங்காய் பால் இருக்கும். எம்ஏ 24 hours எம்ஏ இருக்கும். எப்போ வாங்கினா கடை ஃபுல் டே இருக்கும்? ஃபுல் டே இல்லை, காலையில் 6 to night 9. ஓகே. அப்புறம் அவ்வளோ அது மாதிரி இருக்காதா? சரி சரி சரி. உளுந்த மஞ்சி இருக்கும்னா அதெல்லாம் பாயாசம் இருக்கும். அப்படியா? சரி 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 ஓகே ஓகே ஓகே. வடைன்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வடை, சொரக்க வடை, சரி ஓகே, ராகி வடை, சரி 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 சுழியம்னு சொல்லுவாங்க. சரி சரி சுழியம். ஓகே ஓகே ஓகே. பணியாரம் இருக்கும். சரி சரி எனர்ஜி லட்டு இருக்கும்னா. அப்படியா? சரி ஓகே. கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வெண்பூசணி விதை, வெள்ளரி விதை, நிலக்கடலை, நாட்டு சக்கரை. சரி 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 ஓகே ஓகே. இதெல்லாம் வெண்பூசணி சொன்னீங்களா? இதுங்கண்ணா. சரி ஓகே. எனர்ஜி லட்டுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. பால் பூந்தி லட்டுங்கண்ணா. சரி ஓகே பிரதர். பூந்தி. சரி சரி வடை. சரி சரி. ராகி புட்டுங்கண்ணா. சரி ஓகே. தாளிப்பு நிலக்கடலை. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். என்னண்ணா? சரி சரி ஓகே ஓகே. சரி 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 சரி. ஈவினிங்ஸ் பார்த்தீங்கன்னா காளான் சில்லி இருக்கும்னா. ஓகே. காலிஃப்ளவர் சில்லி இருக்கும். ஓகே. பேபிகார்ன் சில்லி இருக்கும். சரி ஓகே ஓகே. தாளிப்பு பார்த்தீங்கன்னா சுண்டல் இருக்கும். சரி சரி. கான் இந்த மாதிரி வந்து சேலட் மாதிரி இருக்கும். சரி சரி சரி. வேற ஜூஸ் பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம் இருக்குன்னா. சரி சரி. ரோஸ் மில்க் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணுறது. சரி சரி. பலாப்பழ பாயசம் போடுவோம். சரி சரி. சரி சரி. மில்க் லெமன் ஜூஸ் போடுவோம். ஓகே. கேரட் தேங்காய் பால் ஜூஸ். சரி 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 சரி. சரி சரி. இப்போ என்ன லஞ்சுக்கு நாங்கள் சாப்பாடு இப்போ எது நாங்கள் 3 பேர் எந்த வீட்டில் நாங்கள் சாப்பாடு? மூணுமே நல்லா தானே இருக்கும். அப்படியா? சரி. போடுறது எல்லாமே வீட்டு முறையில் தான் போடுறோம். சரி சரி சரி. மற்ற கடையில் போடுற மாதிரி ஸ்பெஷலிட்டிஸ்லாம் எதுவும் சேர்க்க இல்லைங்க. சரி சரி ஓகே. இல்லை தூயமல்லி இருக்கா? தூயமல்லி அரிசி இருக்கா? தூயமல்லி அரிசி. தூயமல்லி அரிசியில் தான் போட்டிருக்கு. அப்படியா? ஓகே. சரி எவ்வளோ தூயமல்லி அரிசி எவ்வளோ சார்? 60 ரூபாங்க. அப்படியா? சரி அதான் சாப்பிட்றேன். சாப்பிடலாம். தூயமல்லியா? தூயமல்லியா அது? ஃப்ரெண்ட்ஸ் தப்பா சொல்லிட்டேன். தூயமல்லி ஃப்ரெண்ட்ஸ். இது தகவல் மட்டும் தகவல் தான் வச்சுக்கேன். தூயமல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்டு உங்களுக்கு அப்படியே சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தப்பா சொன்னேன். அது தூயமல்லி சாதம் அது. ஸோ இது ஆர்கியமான சாதம் அது. நான் சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸ். என்ன டேஸ்ட்டாக இல்லை கேட்டேன். ஆர்கியமான சாப்பாடு அதனால் டேஸ்ட் பெருசாக இருக்காது. மல்லி தான் போட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட் பெருசாக இருக்காது. இது சாப்பிட ஆரோக்கியம் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது ரைத்தா சாப்பிட ரைத்தா சாப்பிட சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு என்ன அப்படியே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இயற்கை உணவுனால கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து வராது. சாப்பாடு நல்லா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு நல்லா சொல்லியிருந்தாங்க.
அப்படி கேட்போம். நண்பா என்னென்ன சாப்பிட்றது என்னென்ன பெனிஃபிட் சொல்ல முடியுமா? இயற்கை உணவு தெரியுங்களா, என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்றீங்களா? என்னென்ன பெனிஃபிட் சொல்றீங்களா? புரியல. நிறையா அப்படியா? நிறைய பேர் போறீங்களா? ஆனால் பிரதர் சொல்ற மாதிரி எல்லாம் இயற்கையெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய இண்டிகன்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்க பிஸியாகனால நான் டீட்டெயில் சொல்ல முடியல. ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெள்ளப்பாறை சைடு இருக்குது. வெள்ளப்பாறையில் அந்த வெள்ளப்பாறை சைடில் நீ போகிற அரிஸ்டோ கிட்ட கடை இருக்குது. அரிஸ்டோலேருந்து நீ நேரம் வந்தீங்கன்னா ரைட்டில் வந்து அஞ்சாவது கடை பாருங்கள். ஸோ நான் நிச்சயமாக அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக சாப்பிட பிடிக்கும். டேஸ்ட் வாங்க, ஹெல்த்துக்கு நல்லது. நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. டேஸ்ட்டாக சொல்லி சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், கேட்டால் பேச கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் கம்மி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில ஆல் சப்ஸ்கிரைப் ஆல் கொடுங்க. அப்புறம் எல்லா வீடியோஸ் வரும். தேங்க்யூ.